10th Max Unit 2 Sequence and Series la Exercise 2.5 la 5th sum. Which term of an AP is 16, 11, 6, 1 etc. is minus 54. அதாவது எந்த டேர்ம் வந்து அதாவது இந்த ஏபியோட எந்த டேர்ம் வந்து மைனஸ் 54 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக டேர்ம்னு வந்துட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா TN is equal to A plus N minus 1 into D. இந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா இதைத்தான் நம்ம வந்து நார்மலாக என்ன செஞ்சணும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ TN equal to A plus N minus 1 into D. இதில் A அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு A 16. D வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ், அதாவது டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறது, அதாவது T2லேருந்து T1 டிஃப்ரென்ஸ் பார்க்குறது. ஓகேங்களா? இப்போ T2ஓட வேல்யூ 11 மைனஸ் T1ஓட வேல்யூ 16. ஒரு சிம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 16ல் 11 போச்சுன்னா என்ன அப்படின்னா 5. இப்போ பிக்கஸ்ட் நம்பர் 16ங்கிறதால அதோட சைன் வந்து நெகட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அப்போ டியோட வேல்யூ என்ன -5. என் வந்து அவங்க கொடுக்கல, எந்த டேர்ம்னு கேட்டதுனால என்ன தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன்சர் வந்து கொடுத்தாச்சு, இஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். அப்போ என்ன செய்யணும், நம்ம TN ஈக்குவல் டு -54 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்முலா, ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா A plus N minus 1 into D is equal to -54. இதில் ஏயோட வேல்யூ என்ன 16 ப்ளஸ் N நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ N minus 1 into Dயோட வேல்யூ -5 is equal to -54. அடுத்தது 16 ப்ளஸ் இந்த எண்ணையும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், -5n. -1 into -5 என்ன +5 is equal to -54. நெக்ஸ்ட்டு 16, இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னாலே வந்து கம்பல்சரி வந்து நெகட்டிவ் சிம்பிள் தான் வரும் உங்களுக்கு. இப்போ 16 -5n ப்ளஸ் 5 is equal to -54. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னா 16 அண்டு 5, வேரியபிள் வந்து 5n. அப்போ 16ஓட 5 ஆட் பண்ணால் என்ன வரும் 21. இப்போ 21 minus 5n equal to -54. நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிள் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இந்த ரிமைனிங் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ +21 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா -21 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? -5n equal to -75. ஸோ n equal to -75 divided by -5. ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 15. 1 5 is 5, 15 5 are 75. ரெண்டு சைன் சேம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் வரும். அப்போ n equal to என்ன 15. அப்போ 15th term of AP, 15th term of AP is -54. இதுதான் உங்களுக்கான சொல்யூஷன். ஓகேவா? Thank you.